பத்தி சொல்லணும் அப்படின்னாக்க அவர் வந்துட்டு எப்படியாவது நம்ம மனசார வேண்டிண்டா நம்ம ஆத்துக்கே நம்ம கிட்ட நமக்கு யார் மூலியமாவது அந்த பிரச்சனையிலேருந்து நம்மளை காப்பாற்றுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகமே இருக்கு. தாய்மானவரை பத்தி நான் ஒரு கதை சொல்லியிருக்கேன் இல்லையா ஆல்ரெடி. அப்போ பிரசவம் பார்த்து அவளை அம்மா வேஷம் போட்டு அவளுக்கு பிரசவம் பார்த்தாருன்னு சொன்னா இல்லையா அந்த பொண்ணுக்கு. அந்த மாதிரி எப்படியாவது நமக்கு ஆனால் சோதனைகள் வரும் அப்படின்னு சிவபெருமான வேண்டியண்டா சோதனைகள் நிறைய வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கா. பட் எனக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் தெரியலை. அதனால நீங்க நமச்சிவாய ஓம் நம்ம சிவபெருமான வேண்டணும் அப்படின்னாலே அந்த அவருடைய அருள் இருந்தால் மட்டுமே நம்மளால அவருடைய பெயரை சொல்ல முடியும். அவர் நம்மளை நெருங்கி வரார் அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் அதுதான். ஏன்னா சிவபெருமான நம்மளை அறியாம திடீர்னு நம்ம வேண்ட ஆரம்பிப்போம். அப்போ அவர் நம்ம கிட்ட வரார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்கு. ஸோ அதனால நீங்க அவரை நன்னா வேண்டினா கண்டிப்பான முறையில் நல்லது மட்டுமே நடக்கும். ஏன்னா தெய்வம் எப்பவுமே எந்த தெய்வமுமே பெருசா எதிர்பார்க்காதுப்பா. மனசார ஒரு கற்பூரம் ஏற்றி வச்சாலே போதும். ஒரு வேடன் கண்ணப்பநாயனை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வேடன் அங்க கிடைக்கிற நாய் நரி பூனை அது எல்லாத்தையும் ஆடு மாடு எல்லாத்தையும் வெட்டி கொண்டு அவருக்கு அபிஷேகம் பண்ணி அவருக்கு அந்த காட்டில் கிடக்கிற பூ எல்லாத்தையும் கொண்டு அவருக்கு அர்ச்சனை மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் அதை சாப்பிடுவான். அடுத்த நாளைக்கு அந்த வாத்தியார் இந்த குருக்கள் வருவார். அவர் என்ன கோவில் முழுக்க ஒரே ரத்தமும் சதயமா கிடக்கேன்னுட்டு அவர் டெய்லி கிளீன் பண்ணி அதில் இதுவே டெய்லி நடந்துட்டு இருந்தது. ஒரு நாளைக்கு இது யார் பண்றான்னு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் ஒளிஞ்சுட்டு இருந்து பார்க்கிறார் அந்த குருக்கள். அப்போ நீங்க அதே மாதிரி வெட்டி கொண்டு எல்லாத்தையும் வச்சு நைவேத்தியம் பண்ணிட்டு சாப்பிட்றதுக்கு எல்லாம் ரெடி பண்றான். அப்போ சிவபெருமான் கண்ணுல இருந்து ரத்தமா வருது. என்னடா அது கண்ணுல இருந்து ரத்தம் வருதுன்னு பச்சை இலையெல்லாம் பிடிங்கி கொண்டு கண்ணில் அரைச்சு வைக்கிறான். உடனே நின்று போயிடுறது. திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு இந்த கண்ணுல இருந்து வருது. திரும்பி அதே மாதிரி பச்சை இலையெல்லாம் அரைச்சு இந்த கண்ணில் வைக்கிறான். நின்று போயிடுறது. மாத்தி 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 வந்துகிட்டே இருக்கு. இவனால முடியல. என்னடா அது இப்படி வந்துட்டே இருக்கே சிவபெருமானுக்கு அப்படின்னு சொல்லி தன்னுடைய அந்த ஈட்டியால தன்னுடைய கண்ணை புடுங்கி அவருக்கு சிவபெருமானுக்கு வச்சுடுறார். அதுக்கப்புறமாவும் இல்லை இந்த கண்ணுல இருந்து வந்துட்டு இருக்கு. ஐயோ இந்த கண்ணுல வருதுன்னு சொல்லிட்டு இந்த கண்ணையும் புடுங்கியாச்சுன்னா அவனுக்கு கண்ணு தெரியாம போயிடும் இல்லையா. ஆல்ரெடி ஒரு கண்ணு இல்லையே எங்க வைக்கணுங்கிறதுக்காக அவனுடைய கால் இருக்கு பத்தில அந்த விரல் அந்த கட்டை விரலை கொண்டு அவருடைய கண்ணில் வச்சு அதை அடையாளமா வச்சுக்கிண்டு அப்படியே தன்னுடைய இரண்டாவது கண்ணையும் புடுங்கி அவருக்கு வைக்கிறார். அப்போ அந்த பார்த்த குருக்கள் அப்படியே ஆடி போயிடுறார், ஸ்தம்பிச்சு போயிடுறார். அவர் என்ன ஒரு பக்தி இது அப்படின்னு சொல்லி. அப்ப சிவபெருமான் வெடிச்சு அவருக்கு காட்சி கொடுத்து மோட்சம் கொடுக்கிறார்.